நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், சில்வர் ஸ்டார் ஸ்டாலனை பற்றி நீங்கள் எல்லாம் அவரோட படங்கள் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய ஸ்டார். அவர் ஸ்டார் ஆகிட்டார். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நினச்சா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதைத்தான் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. அவரோட பேஷன் நடிப்புன்னு ஆகிப்போச்சு. நடிப்புக்காக நடிப்புன்னு போகிறார். சான்ஸே கிடைக்கல. யாருக்குமே கிடைச்சிடாது இல்லைங்களா? எந்த ஒரு ஹாலிவுட்டு, பாலிவுட்டு, பாலிவுட்டுன்னு என்னத்தை வேணாலும் சொல்லுங்கள். அதாவது திறமை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. அதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்ருக்கு. அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் சோத்துக்கே வழி இல்லை. வீட்டில் பெரிய பிரச்சனையாகுது. அவர் ஒய்ஃபுக்கே தெரியாமல் நகையை கொண்டு போய் திருடி சாப்பாட்டுக்கு வாங்கி போடுறாரு. இது அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருது. 2 பேர்த்துக்கு பிரச்சனையாகி இவர் பிரிஞ்சிடுறாரு. இவர் கூடவே ஒரு நாய் வளர்க்குறார். அந்த நாயை கூப்பிட்டுட்டு அவர் போகிறாரு. போகும்போது என்ன பண்ணுதுன்னா, 2-3 நாளில் இருந்த காசெல்லாம் தீர்ந்துடுது. கடைசியில் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடக்கூட முடியல. என்னடா அது நாய் பொழப்புன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடக்கூட இவரால் முடியல. அப்படி ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கிறாரு. கடைசியில் பார்க்குறாரு, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இந்த நாய் பசியில் செத்துடக்கூடாது அப்படின்ட்டு நாயை ஒரு திட்ட விற்றுறாரு. வெறும் $25 விற்கிறார். விற்றுட்டு அந்த காசை வச்சு இவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதுவும் தீர்ந்துடுது. இருக்க இடமும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வாழ்கிறதுக்கு வழியே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. பஸ் ஸ்டாண்டில், நியூயார்க் பஸ் ஸ்டாண்டில் போய் 3 நாளாக பசியோடு படுத்துருக்கிறாரு. பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு, என்கிட்ட கிடைக்கிற தண்ணியை குடிச்சிட்டு 3 நாளாக படுத்துருக்கிறாரு. இவர் அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. பாக்ஸர் முகமது அலியோட பாக்ஸிங்கை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்குது. அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகிறாரு, பாக்ஸிங்கை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஃபயர் உருவாகுது. டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 20 மணி நேரம் வர மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறாரு. அருமையான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு ஹாலிவுட் ஸ்டுடியோவில் போய் கதவை தட்டுறாரு. கதவை தட்டினோடனே பார்க்குறாங்க, ஆஹா ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கே, கொடு, $1,25,000 தரேன், ஸ்கிரிப்டை கொடுங்கிறாங்க. இவர் கொடுக்க சம்மதிச்சிட்டார். ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கேட்குறாரு, இந்த படத்தில் நான் நடிக்கணும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, போட உன்னை பார்த்தா ஆளே ஃபன்னியாக இருக்க, பேசுகிறதே ஃபன்னியாக இருக்க, இடத்த காலி பண்ணி காற்று வரட்டும் அப்படிங்கிறாங்க. வந்துடுறாரு. மறுபடியும் செகண்ட் டைம் கால் பண்ணுறாங்க. போகிறாரு. அதே இதுதான் டிமாண்ட். என்ன அப்படின்னா, $25,000. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, $25,000 தர்றான். மொதல் $1,25,000, இப்போ $2,50,000 தர்றான், ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. இவர் அப்பயும் மறுக்கிறார். வந்துடுறாரு. 3ஆவது தடவை இவருக்கு மறுபடியும் வாய்ப்பு வருது. $3,50,000 தர்றான், அந்த ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. இவர் அப்பையும் தன்னோட இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரே ஒரு டிமாண்ட், அந்த படத்தில் நான் மெயின் லீட் ரோல் பண்ணணும் அப்படிங்கிறார். அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை வர்றதுக்கு வழியே இல்லை. சரி வந்து தொலை அப்படிங்கிறாங்க. இதே இந்த காலகட்டமாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், அழகாக படத்தில் அவரை நடிக்க வச்சு எடிட் பண்ணி தூக்கி இவரை எங்கே ஒரு ஓரமாக போட்டுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாள். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணாங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வசனம் இவர்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். இவர் படம் ரிலீஸ் ஆகுது. படத்து பேர் ராக்கி ராம்போ. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அமெரிக்கன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஃபிலிம் வரல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அது ஹிஸ்ட்ரி. நெவர் எவர் அந்த படத்தை பிரேக் பண்ண எந்த படம் வரலைங்கிறது ஹிஸ்ட்ரி ஆகிப்போச்சு. இந்த படத்துக்கு 3 டைட்டிலில் அவார்டு கிடைக்குது. பெஸ்ட்டு ஃபில்ம் மேக்கிங், பெஸ்ட்டு பிக்சர், பெஸ்ட்டு டைரக்டிங் அப்படின்னு சொல்லி. இவர் பெஸ்ட்டு ஆக்டர்னு நாமினேட் பண்ணப்படுறார். பாருங்கள், இவர் முகத்தை பார்த்து நீ நடிக்கவே லாயக்கில்லைன்னு சொன்ன அவரே பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டு அவருக்கு கிடைக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தனியாக தாகம் வேணும் அப்படிங்கிறது. இவர் ஏழ்மை நிலையில் இருந்தார். கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்தார். அதாவது தங்க இடம் இல்லை, சாப்பிட வழி இல்லை. ஆனாலும் அந்த பர்னிங் டிசைர் அவர் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு, விடவே இல்லை. அதுதான் இவர் வாழ்க்கையில் உச்சத்துக்கு கொண்டுகிட்டு போகுது. ஸோ நோ ஒன் நோஸ் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப். நோ ஒன் நோஸ் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் எக்ஸெப்ட் யுவர் செல்ஃப். நோ ஒன் நோஸ் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் எக்ஸெப்ட் யுவர் செல்ஃப். People will judge by you by how you look. People will judge by you how you look and what you have. So fight on. Fight for your place in history. Fight for your place in history. Fight for glory. Never ever give up. இதுக்கு சில்வர் ஸ்டார் ஸ்டாலன் தான் உதாரணம். இதில் ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னன்னு தெரியல. பெரிய உச்சத்துக்கு வந்துடுறாரு. ஆனாலும் பழசை மறக்கலை. தான் அந்த நாயை யாருக்கு விற்றமோ அவரை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த நாயை $10,000 கொடுத்து வாங்கிடுறாரு.
பணம் இருக்கும்போதும் கஷ்டப்படல, பணம் வந்த பின்னாடி இதாகலை. அதாவது நிறைய கிடைக்கும்போது பெருசாக ஒரு ஆனந்தம் அடையல, குறைஞ்சிருக்கும்போது வருத்தமும் படலை. அதுதான் எப்பயுமே ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம உச்சத்துக்கு வருவோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ராக்கியும் ஒரு உதாரணம். நாமளும் ராக்கி மாதிரியே இருப்போம். ஒரு ஃபயரிங் பர்னிங் டிசையரை மனசுக்குள்ளே வைப்போம். யார் எதை பற்றி சொன்னாலும் கவலைப்படாமல் உங்களோட கோலவே நீங்கள் மனசில் வைங்க. நீங்கள் நல்லா உச்சத்துக்கு போகலாம். அப்துல் கலாம் ஐயாவை அதான் சொல்லியிருக்காரு, நீ என்னவாக அடைய நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய் அப்படின்னு. அதுக்கான முயற்சியை போடுங்க. நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும். தேங்க்யூ வெரி மச். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.